திருமுருகன் பூண்டி முருகப்பெருமானுடைய அற்புதமான கோயில் கொண்டு இருக்கிற ஸ்தலம். அந்த கோவிலில் இருக்கிற சண்முக தீர்த்தத்தில் நீராடினால், முருகனை தரிசித்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு கொங்கு தேசத்து பக்தர்கள் விரும்பி வணங்கி வழிபட்டு வரம்பெற்று செல்கிற ஸ்தலம் இது. 1008 உலகங்களையும் அடக்கி ஆளுகிற வரம்பெற்ற சூரபத்மன் ஆணவத்தால் கர்வத்தால் செருக்கோட தேவர்களை துன்புறுத்திட்டு இருந்தான் இல்லையா, அவனது அட்டுழியம் பெருகிட்டே போச்சு இல்லையா. அவனை அழித்து தேவர்களை காக்க முருகன் சூரசம்ஹாரத்துக்கு தயாரானார் இல்லையா. சூரனோட போர் புரிந்தார். அவனை தன் வேலாயுதத்தால் 2ஆக பிளந்தார். அதில் ஒரு பிளவு மயிலாக மாறிச்சு, சேவலாக மாறிச்சு, தெரியும் தானே. சூரனை கொன்னதான முருகனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு. அந்த பாவம் நீங்கிறதுக்கு இங்கே சுயம்பு மூர்த்தியான சிவபெருமானை வழிபட்டதார் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்லுது. அப்படி அவருடைய பாவம் நீங்கியது. கோவிலின் வெளியே உள்ள வேம்படி முருகன் சந்நிதி அருகில் சதுரக்கல்லா அமைஞ்சிடும். அங்கே இருக்கிற சிவன் முருகநாதர்னும் அம்பாள் மங்களாம்பிகைன்னு அழைக்கப்படுறாங்க. இங்கே முருகப்பெருமானுக்கு தனி சந்நிதி அமைஞ்சிருக்கு. இந்த சந்நிதிக்குள்ளார தான் முருகன் பிரதிஷ்டை செய்த முருகநாதர் சிவலிங்க வடிவில் காட்சி தருகிறார். இந்த கோவிலில் திருமுருகன் பூண்டிங்கிற இந்த திவ்ய அழகான தேசத்தில், ஸ்தலத்தில், ஆலயத்தில் சிவலிங்கம் முருகனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இல்லையா. அதனால் திருமுருகநாதர் அப்படின்னே திருநாமம். முருகன் சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி வேல்னால் கோவிலுக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி தரையில் ஊனி அப்படி குத்துனாராம். அதனால் தீர்த்தம் ஊற்று மாதிரி பெருக்கெடுத்து வந்துச்சோம். அதை சண்முக தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தன் வாகனமான மயிலையே காவலுக்கு வச்சார். இதனால் கருவறைக்குள் முருகன் மயில் இல்லாமல் காட்சி தருகிறாருங்கிறது எவ்வளவு அழகு, எவ்வளவு அதிசயம், ஆச்சரியம் பாருங்கள். சிவபக்தரான சுந்தரர் தன்னுடைய நண்பரான மன்னர் சேரமான் கிட்ட பொன்னும் பொருளும் பெற்று ஊர் திரும்பிட்டு இருந்தார். இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற பகுதிக்கு வந்தார். இருட்டிடுச்சு, இருள் கவ்ய துவங்கிடுச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கிற இந்த கோவிலேருந்து இப்போ 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கூப்புடு விநாயகர் கோவில் வாசலில் ஓய்வெடுத்தார். அங்கிருந்த முருகநாதரை சிவனை வணங்கிறதுக்கு அவர் மறந்துட்டார். தன்னை வணங்காமல் சென்ற சுந்தரரை சோதிக்க எண்ணினார் சிவபெருமான். நண்பன் இல்லையா, ஃப்ரெண்டு இல்லையா, ஃப்ரெண்டுக்கிட்ட விளையாடுவாங்க இல்லையா. சிவபூத கணங்களை வேடர்களுடைய வேடத்தில் அனுப்பி பொன் பொருளையெல்லாம் கவர்ந்து வர செய்தார். திருடிட்டு வர செஞ்சார். மனம் வருந்திட்டார் சுந்தரர். கூப்புடு விநாயகர்கிட்ட போய் முறையிட்டார். சிவன்கிட்ட திருவிளையாடல் இது அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு விநாயகர் தன்னுடைய துதிக்கையால் கிழக்கு திசையை காட்டினார். இந்த சம்பவத்துக்கு சிவன் தான் காரணங்கிறத உணர்த்தினார். சுந்தரரும் சிவனும் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உயிர் தோழர்கள். அதனால் தன்னுடைய நண்பனான சிவபெருமான உரிமையோடு திட்டி பாட ஆரம்பிச்சிட்டார். சிவன் அந்த பாடல்களை ரசித்து கேட்டார். நண்பர்கள் திட்டுறதை கேட்குறது பெரிய சந்தோஷங்க அது இல்லையா. அது மாதிரி தான் அப்புறமா பொன்னும் பொருளும் அவருக்கு கிடைக்கிறதுக்கு ஆசி வழங்கினார், காட்சி கொடுத்தார். நண்பனோட இனிய பாடல்களை கேட்கறதுக்கே தான் இப்படி நாடகம் ஆடினார்னு சிவபுராணம் சொல்லுது. அந்த கோவிலோடைய ஸ்தல புராணம் விவரிக்குது. முற்காலத்தில் உத்தரப்பேர் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்ச மகாரதன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய ராஜா இங்கே சண்முக தீர்த்தத்தில் நீராடினோம். அதன் நீரை கொண்டு பாயாசம் செஞ்சு பசும்பால் கற்கண்டெல்லாம் சேர்த்து முருகனுக்கு நைவேத்தியம் படைத்தான். பக்கத்தில் இருக்கிற அந்தணர்களுக்கு நைவேத்தியத்தை கொடுத்து தானங்களையும் வழங்கினான். அதன் பயனாக 2 குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்துச்சான். இந்த கோவிலுக்கு வழிபடுவோருக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது திருமுருகன் பூண்டி திருத்தலத்தினுடைய மகிமையாக கொங்கு தேசத்தில் இன்றைக்கும் சொல்லப்பட்டுட்டு வருது. இதே போல் நல்ல நாள், திருநாள், பெருநாள் அப்படின்னாக்க குடங்குடமாக பாலாபிஷேகம் செய்கிறதும், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துகிட்டு வழிபடுறதும் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். திருமுருகன் பூண்டிங்கிறது கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போகிற சாலையில் 43 கிலோமீட்டரில் இருக்குது. திருப்பூர்லேருந்து 8 கிலோமீட்டரில் கைக்கெட்டுகிற தூரத்தில் தான் இந்த திருத்தலம் இருக்குது. சுந்தரர் தன்னுடைய பொருளை இழந்து வருந்திய போதும், அப்புறமா பொருள் கிடைத்து மகிழ்ந்த போதும் இருந்த முகபாவத்தை வெளிப்படுத்துகிற நிலையில் சிலைகள் சிவன் சன்னதியினோட முன்புறம் இருக்குது. பிராகாரத்தில் உள்ள ஆடல் வல்லான் நடராஜருடைய சபையில் சிவன் பிரம்மதாண்டமாக ஆடிய நிலையில் காட்சி தர்றார். வடக்கு நோக்கியபடி 8 கைகளோட நீலகண்டி அப்படிங்கிற பெயரோட பெண் காவல் தெய்வமும் இந்த கோவிலில் இருக்கிறது விசேஷமான அம்சம்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் 3 தீர்த்தங்கள் இருக்குது. ஒன்று சண்முக தீர்த்தம், அடுத்தது ஞான தீர்த்தம், அடுத்தது பிரம்ம தீர்த்தம். இந்த 3 தீர்த்தமும் விசேஷமானது. திருமுருகன் பூண்டி திருத்தலத்துக்கு வேண்டிக் கொண்டால்
நமக்கு வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்கிறார்கள் முருக பக்தர்கள்.